விஜய் ஹசாரே டிராஃபியில் கருண் நாயர் 389 ஆவரேஜோட மொத்தமாக 779 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ இதை வச்சு நடக்க போகிற சாம்பியன் டிராஃபியில் இந்தியா ஸ்குவாடில் கருண் நாயர் இருப்பார் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்தியா டீமில் கருண் நாயரை எடுக்கலை. இதுக்கு இந்தியா டீமோட முன்னாள் பிளேயர்ஸும் இந்தியா டீமோட கிரிக்கெட் ஃபேன்ஸும் தங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் அமைதியாக இருந்த கருண் நாயரும் இப்போ இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாராக இருந்தாலும் கிரிக்கெட் பிளேயர் போது இந்திய டீம்ல ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்திய டீமுக்காண்டி நாம விளையாடணும் அப்படின்னு நினைச்சா தொடர்ந்து கனவு காணணும். அந்த கனவும் எண்ணங்களும் தான் எனக்குள்ள ஒரு எனர்ஜியை கொடுக்குது. இந்திய டீமுக்காண்டி விளையாடணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன்ல தான் இருந்துகிட்டு இருக்கேன். அதனால தான் ஒவ்வொரு மேட்ச்லயுமே ரன் அடிக்கணும் அப்படிங்கிற பசி எனக்கு அதிகமா இருக்கு. இது வரைக்கும் அடிச்ச ரன்னை வச்சு போதும் அப்படின்னு சந்தோஷப்பட்டது கிடையாது. இன்னும் அதிகமா ரன் அடிக்கணும் அப்படின்னு தான் முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்தியாவில் லோக்கல் மேட்சஸ் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஸோ சாம்பியன் டிராஃபி பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. இருந்தாலும் இந்தியா டீம்ல இல்லை அப்படிங்கிறது வருத்தமாக இருக்கு. ஒவ்வொரு தடவையும் செஞ்சுரி அடிக்கும் போது என்ன நடக்கு அப்படிங்கிறத என்னாலே நம்ப முடியலை. இருந்தாலும் இந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கருண் நாயர் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு.